யாரையும் நம்பாதே, இங்கு எல்லாமே பொய். ஒரு பணக்காரன் தன்னுடைய காரில் வீட்டிற்கு பயணம் செய்து கொண்டிருந்தான். ஓரிடத்தில் சாலையின் ஓரத்தில் 2 நபர்கள் புற்களை பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த அந்த பணக்காரன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கி சென்று அவர்களிடம், ஏன் இப்படி புற்களை பறித்து சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டான். அந்த இருவரில் ஒருவன் கூறினான், எங்களுக்கு உணவு செய்து சாப்பிடுவதற்கு போதிய வருமானம் இல்லை, அதற்காகத்தான் இப்படி புற்களை சாப்பிடுகிறோம் என்று கூறினான். அந்த பணக்காரன் அவர்கள் மீது இறக்கப்பட்டு கூறினான், நீங்கள் இருவரும் என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு உண்ண கொடுக்கின்றேன் என்று கூறினான். அந்த இருவரில் ஒருவன் கூறினான், நாங்கள் இருவர் மட்டுமல்ல, எனக்கென்று ஒரு குடும்பம் உள்ளது. அந்த மரத்தடியில் என்னுடைய மனைவி மற்றும் 5 குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களையும் அழைத்து வரலாமா என்று கேட்டான். சரி, அவர்களையும் அழைத்து வாருங்கள் என்று அந்த பணக்காரன் கூறினான். அந்த இருவரில் மற்றொருவன், எனக்கும் ஒரு மனைவி மற்றும் 7 குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களையும் நான் அழைத்து வரவா என்று கேட்டான். அனைவரையும் அழைத்து வாருங்கள் என்று கூறிய அந்த பணக்காரன் தன்னுடைய பெரிய காரில் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு பயணம் செய்து கொண்டிருந்தான். அந்த பணக்காரனின் இலகிய மனதை கண்டு அந்த 2 ஏழைகளின் குடும்பத்தினர் அனைவரும் நெகிழ்ச்சியுடன் மகிழ்ந்து போனார்கள். காரில் அனைவரும் பயணம் செய்து கொண்டிருந்த போது அந்த 2 ஏழைகளில் ஒருவன் அந்த பணக்காரனை பார்த்து கூறினான், எங்கள் அனைவருக்கும் உணவளிக்க உங்களுடைய காரிலேயே அழைத்து செல்லும் தங்களுக்கு மிகுந்த இலகிய மனது என்று ஒருவன் கூறினான். இதை கேட்டு அந்த பணக்காரன் கூறினான், உங்கள் அனைவருக்கும் உணவளிப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு நான் தான் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி. நாம் செல்லக்கூடிய என்னுடைய வீடு உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். என்னுடைய வீட்டை சுற்றி சுமார் ஏறத்தாழ 1 மீட்டர் அளவிற்காவது புற்கள் மண்டி இருக்கிறது என்று அந்த பணக்காரன் கூறினான்.